பிதாவின் மகிமையை மூன்றில் 2 பங்கை வைத்து 1 பங்கை மாத்திரம் மனுக்குல மீட்புக்காக வெளியரங்கமாக சித்தம் கொண்டு அன்றொரு நாள் இயேசுவாக நம் நடுவே அன்று பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த நாளில் உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக கடந்த நாட்களிலே நாம் By the grace of God, last week we celebrate about the resurrection of our Lord Jesus Christ. The purpose of the resurrection is to select 1/3 of the people among the world to prepare as a bride for his secret coming in the Lord Jesus Christ. அவர் மனுக்குல மீட்புக்காக மரித்தார், பின்பு உயிர்த்து எழுந்தார் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். We have well known about the resurrection of Lord Jesus Christ only for the redemption for the human race. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Here we can read book of Revelation chapter 1 verse 17 and 18 says about the purpose of the resurrection. Let us read 17 onwards. When I saw him, I fell at his feet as through dead. Then he placed his right hand on me and said, "Do not be afraid. I am the first and the last. I am the living one. I was dead, and now look, I am alive for ever and ever, and I hold the keys of the death and Hades." திவ்ய வாசனா யோவானை பார்த்து சொல்லுகிறார் 17ஆம் வசனத்திலே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The Holy Spirit says towards the Apostle John, the verse 17, "Do not be afraid. I am the first and the last. I am the living one. I was dead, and now look, I am alive forever and ever." 18ஆம் வசனத்திலே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையானது 17ஆம் வசனத்தின்படி முந்தினவர், பிந்தினவர், உயிருள்ளவர், வருகிறவர் என்ற முழு காலத்தையும் உள் அடக்கி 18ஆம் வசனத்திலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். According to the verse 17 says about that, I was dead, but now I am live forever and alive forever and ever. It is written in 18. 90ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற அருமை இரட்சகராய் இயேசுவாகிய பிதா அவர் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர் உயிர்த்து எழுந்திருப்பது வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறோம். So according to the Psalms 92 also says about that he is live forever and ever. So we must meditate about why he must resurrected and live for and ever and ever. யோவான் சுவிசேஷம்
11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27 முடிய வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அருமையான Here John, the Gospel of John, chapter 11, verse 25 to 7, describe about what is the resurrection, what's the purpose of the resurrection of Jesus Christ. Jesus said to her, I am the resurrection and the life. The one who believes in me will live even though they die, and whosoever lives by believing in me will never die. Do you believe this? Yes, Lord, she replied, I believe that you are the Messiah, the Son of God, who is to come into the world. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலும் நாம் வாசித்திருக்கிறோம். We would have read in Matthew chapter 28, 20 and 27 also says about that the Lord Jesus Christ is live forever and ever. இப்படி என்றென்றைக்கும் மரிக்காத உயிருள்ள தேவன் இங்கே மார்த்தாளிடமாய் சொல்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நானே உயிர்த்து எழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். Here John chapter 11, 25 onwards says about that Jesus look unto the Martha and says, I am the resurrection and the life. The one who believe in me will live even though they die. 26ஆம் வசனத்திலே, உயிரோடு நீ விசுவாசிக்கிறாய் எவனும் மரிப்பதே இல்லை என்று, அங்கும் மரித்தவர்களுக்கும் தான் தேவன், என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களும் தான் தேவன். இந்த வாக்கியத்தை இந்த ரெண்டு கூட்டத்தார் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Here the verse 26 also says about that the people who will inherit this blessings by the God, they have to believe on God, because it says about that whoever lives by believing in me will never die. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் அவன் பிழைப்பான், உயிர்த்தெழுவான் என்று சொல்லல, அவன் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிக்காமல் இருப்பான் என்று மார்த்தாளிடம் சொல்லுகிற ஆண்டவர் இங்கே மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனோருக்கு தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Yes, John chapter 11 says, describe about that Jesus said to Martha, I am the living God, for who is dead will get the resurrection. But here the Mark chapter 12:27 says about that he is not the God of the dead, but of the living, like that he ensured he is the living God for the living people. ஏனென்றால் சில வேத பண்டிதர் கொடுக்கிற இந்த வசனம் கொடுக்கிற விளக்கமாவது, மரித்தோருக்கு தேவனாயிராமல் என்றால் அவர் யாரெல்லாம் சாகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா அவருக்கு இவர் தேவனாய் இருக்க விரும்பல, உயிருள்ளோருக்கு அல்ல ஜீவனோருக்கு அல்ல என்னெடுக்கு மரிக்காமல் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இவர் தேவன் என்று அவர் interpret பண்ணுகிறார். Many of the Bible scholars interpret this verse like that he is not the Lord for the dead, only for the living being. If the man dead,
he will not be God for that saints. ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது 14:9 வாசிங்க. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இங்கே அப்போ பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்க அர்ப்பணிக்கிறார். மரிக்காமல் இருக்கிற என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மனவாட்டிக்கு அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை சார்ந்து கிறிஸ்துவம் மரித்தோர் மேலும் ஜீவனோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். But the Apostle Paul clearly revealed the secret of the Lord whom belong to in Romans chapter 49 says about that. For this very reason Christ died and returned to life so that he might be the Lord of both the dead and the living. தேவன் மரித்தோருக்கு நான் தேவனாய் இல்லை என்று சொல்வதன் பொருள் என்ன என்றால், மரித்தவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நான் வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். ஆக அந்த மரணத்திற்கு இந்த மரணத்திற்கு உட்பட்டவர்கள் யார்? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Because we can see why God instructed here he is not God for the dead, because those who the wages of the sin is dead. So those who are sin, they died as a sinner, he will not be God for that sinners. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மரித்தோருக்கு நான் தேவனாய் இல்லை என்று சொல்லுகிறதின் பொருள் தேவனை அறியாதவங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு அறிந்திருக்கிறாங்க, ஆனா அதுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த 2 வகையானவர்களுக்கு ஏற்படுகிற மரணம் தான் 2ஆம் மரணம். So let us read 2 Thessalonians chapter 1 verse 8 onwards says about he will punish the people those who are sinner and died. He will punish those who do not know God and do not obey the gospel of our Lord Jesus. They will be punished with everlasting destruction and shut out from the presence of the Lord and from the glory of his mighty. இந்த மரித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அல்லது பகிரங்க வருகையின் வேளையிலே இவர்கள் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So clearly says about the sinners, those who are dead will wait for the overcoming of Jesus Christ. On the day of judgment they will be punished, and they will be, according to this verse 8 says, they will be punished. Those who do not know God and do not obey the gospel of our Lord Jesus will be shut out from the presence of the Lord and from the glory of his mighty place. யூதாவின் நிருபம் 13 முதல் 15 வசனங்கள் வாசிக்கலாம். தங்கள் அவமானங்களை நுரை தொழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று
முன்னறிவித்தான். So here the overcoming of Jesus Christ, the purpose of that is to punish the people of the sinners, those who did, is written over here by the Apostle Jude, is written here 13 to 15 says about that. They are wild waves of the sea, foaming up their shame, wandering stars for whom blacklist darkness has been reserved forever. Enoch, the seventh from Adam, prophesies about them. See, the Lord is coming with thousands upon thousands of his holy one, to judge everyone and to convict all of them of all the ungodly act they have committed in their ungodliness, and of all the defined what ungodly sinners have spoken against him. ஆக இந்த கூட்டத்தார் ஆண்டவருடைய பகிரங்க வருகை என்ற நியாய தீர்ப்பை கொடுக்கும் வருகையிலே அவர்கள் கண்டிக்கப்படத்தக்கவர்கள், தண்டிக்கப்படத்தக்கவர்கள், நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள். So these group of people, those who are he described about that ungodly people, those who are disobedient to the word of God, they will be surely punished through the overcoming of Jesus Christ. 14 யூதா 16 முதல் 19 முடிய கூட வாசிக்கலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இப்படிப்பட்ட The character of these sinners, those who will be alive on the days of the last days, is written from verse 16 to 19, described about that. The Jude prophesied like that. These people are grumblers and fault finders. They follow their own evil desires. They boast about themselves and flatter others for their own advantage. But dear friends, remember what the apostles of our Lord Jesus Christ foretold. They said to you, in the last time there will be scoffers who will follow their own ungodly desires. These are the people who divide you, who follow mere natural instincts and do not have the Spirit. இப்படிப்பட்டவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நான் வாசித்திருக்கிறபடி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் இரண்டாமதமாய அக்கினி கனவேரி கடலில் தள்ளப்பட்டார்கள். வாசிப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு நான் தேவனாய் இருக்க விரும்பலை சொல்றார். முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தன் இச்சைகளின்படி 62 விதமான மாம்ச கிரியல் இருக்கு இல்லையா, அந்த இச்சைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற இந்த பரியாச கூட்டத்தார் என்று சொல்லுகிறார். So according to that, book of Revelation chapter 20 verse 14 and 15 says, then death and hate were thrown into the lake of fire. The lake of fire is the second death. Anyone whose name was not found written in the book of life was thrown into the lake of fire. That means we read in Jude says about that those who are disobedient and mockers, and they are the fault finders. They all will be waiting for the judgment of God. Even though they died, they will be waiting in the hade. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களைத்தான் மரித்தோர் என்று சொல்லுகிறார். So these people, those who did sin, they are called as dead. மார்க் 12:27 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல்
ஜீவனோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார். So Mark 12:27 insists that the Lord is the God for alive, not for dead. மறுபடியும் நாம் நினைவூட்டுதலாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 9 மறுபடியும் வாசிக்கலாம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். 8 வாசித்தாய். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். So we can read elaborately about this scripture. Romans chapter 14 verse 8 and 9 says, if we live for the Lord. If we die for the Lord. So whether we live or die, we belongs to the Lord. For this very reason Christ died and returned to life, so that he might be the Lord of both the dead and the live. இப்போ அருமை ரட்சகர், நான் வாசித்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று உயிருள்ளவராக காட்டுகிறார், மரித்தவராக காட்டுகிறார். அவர் ஏன் மரித்ததையும் அவர் உயிரோடு இருப்பதை ஏன் அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்? Why here God introduced himself as the God for the dead and the living, according to the scripture Revelation chapter 1 verse 18. என்றால் நான் வாசித்த ரோமர் 14:9 படி நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவராயிருக்கிறோம் என்று 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் தான் தேவனாயிருக்கேன்னு சொல்லுகிறார். Romans 14 verse 18 says about that he introduced himself. He is the Lord for dead and living, because here he says the saints, those who live for Lord. So those who die for Lord, both two group of peoples are there. So he is the God for the saints. அப்படி என்றால் பாவத்தில் மரித்தவர்களுக்கு நான் தேவன் இல்லை, அவர்களை நியாயத்தீர்த்து அக்கினி கடை தள்ளுவேன் என்று சொல்லப்பட்ட அவர்கள் பூமியிலே வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அவர்களுக்கு இயேசு தேவனாயில்லை. So we can clearly understand about this scripture, the people, those who did sin, even though they die or live, the Lord will not be a God for them. Only he will be a God for the saints, those who died or living. நான் வாசித்த யூதாவின் நிருபம் 13 முதல் 18 வசனங்கள் முடிய அந்த பகுதியிலே கடைசி நாட்கள் பரியாசக்காரராய் பாவிகளாய் மாம்ச கிரியைகளுக்கு தங்களை ஒப்புவித்துக் கொண்டவராய் வாழ்கிற எவரும் மரிப்பார்கள், அவள் அனைவருக்கும் நியாயத்தீர்ப்பின் மூலமாய் அக்கினி கடலில் இருக்கிறபடியினால் அவர்கள் தேவனுக்கு புறம்பான தேவனுடைய சன்னிதானத்துக்கு தூரமான அக்கினிகளை தள்ளி என்றென்றைக்கும் அழுகையும் பற்கடிப்பு உடையவளாய் அவருடைய வாழ்க்கை இருக்கிறபடிய அவர்களுக்கு நான் தேவனாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். So already we read in Jude chapter 1 verse 16 says about that these sinners are the grumblers and fault finders. So the Lord will not be a God for the sinners. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிலும் யூதாவின் நிருபம் பல இடங்களில் உண்டு, நாம் அறிந்ததுதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களிலே 17 விதமான மாம்சத்தின் கிரிகளை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 21 பாவங்கள் அங்கு உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 24 பாவங்கள் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். So we know very well about the sinners. What are the sins are
clearly written by Apostle Paul in Galatians chapter 5. Chapter 5 says about 17 sins, and 2 Timothy chapter 2 says about 21 sins, and Romans chapter 1 says about 24 sins. Those who did this, they are sinners. The Lord will not be a God for that sinners. அந்த பாவங்கள் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கான தேவன் இயேசு அல்ல. So these, according to these three references, those who did these sins, the Lord will not be a God for those group. அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதின் நோக்கம் அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மரித்து அவருக்குள் பிழைத்து அவருக்குள் மரிக்காமல் இருக்கிற அவர்களுக்கு மாத்திரம் தான் தேவன் என்று அறிவித்துக் கொள்கிறார். So God declared himself as a God for the people, those who are live in God and die for his name shed. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 62 பாவங்களோ யூதாவின் நிருபத்தில் வாசித்த பாவங்களோ நம்மிடத்திலே இருக்கும் என்றால் இப்பொழுது ஆண்டவர் நமக்காக உயிர் தெழவில்லை. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பாவியலாக இருந்து கொண்டு நியாயத்தீர்ப்புக்கு உரியவராய் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தார் என்ற பண்டிகை கொண்டாடுவதும் ஒரு அறிவீனமே. So here we can clearly understand about that. If we celebrate the resurrection of Lord Jesus Christ as a namely Christians, or among ourselves also, if we do these 62 sins in our life, it is a hopeless situation for us. The Lord will not be a God for us. ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் யாருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இரண்டே மக்களுக்காக. வேதாகம் முழுவதிலும் மனசாட்சி கால நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோடி பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் அவர் மரித்தார்கள், மறுபடியும் உயிர்த்து எழப்போகிறார்கள் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். We know very well about the Lord's plan about the saints in the day of conscience and day of law and the day of gracious period. They all live for God and die for God. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு இங்கே இந்த கூட்டத்தாரை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று கட்டளை இடுகிறார் திவ்ய வாசன யோவானுக்கு. Revelation 14. Revelation 14 verse 13. Here Revelation 14 verse 13 says about that, blessed are the dead who die in the Lord from now. Yes, say the Spirit, they will rest from their labor, for their deeds will follow them. கர்த்தருக்குள் வாழ்ந்த அவர்கள் பழையற்பாட்டு காலத்திலே கர்த்தர் தேவனாக இருந்தார். அந்த தேவனாகிய கர்த்தருக்குள்ளான மனசாட்சி காலம் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி தேவனுக்குள் கர்த்தராய் தேவனுக்குள் வாழ்ந்து அவர்கள் மரித்து அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒடிந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. So according to scripture we can well know about the times of conscience and times of law. The saints, they are follow all the law and commandment of God, and they died and rest in peace in the bottomless pit until the secret coming. அதே வேளையிலே கிருபையின் காலத்திலும் அந்த கிறிஸ்துவின்
மகா உபத்திரவ காலத்திலும் மரித்தவர்கள் என்று ஆண்டவரால் பாக்கியவான்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வருஷம் வாசி 9 முதல் 17 வருஷம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணம். Here Revelation chapter 7 verse 9 to 14 says, describe about the saints, those who are died and persecuted in the tribulation period and great tribulation period, in the end of the gracious period of the God. So let us read 9 onwards. மேலும் After this I looked, and that before me was a great multitude that no one could count, from every nation, tribe, people and language, standing before the throne and before the Lamb. They were wearing white robes and were holding palm branches in their hands. Likewise we can read verse 12 onwards, saying, Amen, praise and glory and wisdom and thanks and honor and power and strength to be our God forever and ever. Amen. Then one of the elders asked me, these in white robes, whose are they, and where did they come from? I answered, sir, you know. And he said, they are the one who have come out the great tribulation. They have washed their robes and made them white in the blood of the Lamb. Likewise we can read. அதைத் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 5வது முத்திரை உடைக்கப்படும் வேளையிலே தாங்கள் கொடுத்த தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபடுத்திகளை கண்டேன் என்று சொல்லப்படும். இவர்களும் பாக்கியவான்கள். So likewise we can read Revelation chapter 6:9 says also, when the 5th seal was opened, here I saw under the altar of the soul of those who had been slain because of the word of God and the testimony they have maintained. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் அதாவது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சொர்வத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அதை முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவரை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வாசிக்கிறோம். The same matter is also written over here in Revelation 20 chapter 20 verse 4 says, I saw thrones on which were seated those who had been given authority to judge, and I saw the souls of those who had been beheaded because of their testimony about Jesus and because of the word of God. They had not worshipped the beast and its image and had not received its mark on their forehead or their hand. They came to life and reigned with Jesus 1000 years. இவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். So here these are the people, the martyrs in the great tribulation period are blessed. 116ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
116 சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. Let us read Psalms 116:15 also says about that the precious in the sight of the Lord is the death of his faithful servants. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அடுத்த ஒரு பாக்கியவான் லிஸ்டில் அவர்கள் கொண்டு வருகிறார். So God take another list for the people, those who are dead in Christ. இப்படி பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அவர் மரித்திருந்தாலும் தன்னை தேவனாக அவர் ஒப்புக் கொடுக்கிற அதன் நோக்கம் என்ன? இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று பாக்கியவான்கள் என்று தேவனாகிய நம் அன்பு நேசருக்காகவே தன் ஜீவ காலமெல்லாம் அர்ப்பணிப்போடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தபடியால் நான் மரித்தோருக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Since the Old Testament saints are faithful servants until their death, so God wants to be a God for those people, those who dead as a sinner, saints. யாருக்கான பாவம் செய்து அக்கினி கடல் போகிறவர்களுக்கான தேவன் தான் அல்ல, என்னை விசுவாசித்து எனக்கென்று வாழ்ந்து எனக்குள் மரித்து நித்திரை எடுக்கிறாங்களே அவர்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Here Lord wants to be a God for the dead as a saints, because they kept the faith on their life and died for him, for the sake of the Lord. அதை வெளிப்பாடாக மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அருமையான. So here the Lord Jesus Christ described about the God for the dead, those who are saints. It is described, correlated in the New Testament. Matthew chapter 17:1-4 is a nice incident about that. After 6 days Jesus took him, Peter, James and John, the brother of James, and led them up in a high mountain by themselves. There he was transfigured before them. His face shone like a sun. Here we can see just then there appeared before them Moses and Elijah talking with Jesus. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே அருமை இரட்சகர் எந்த தோட்டத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அல்லது அன்னோதயம் போல் பிரகாசித்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. The status of our Lord Jesus Christ, the verse 2 says about that he transformed before them, his face shone like a sun and his clothes became the white as a light. இது எப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறது என்று ஒளிவு மலையிலே காண்பித்துக் கொண்டார் என்றால் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவருடைய புறப்படுதல் அன்னோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும். அப்படி என்றால் ஓசியா chapter 6 verse 3. So this is already prophesied by prophet Hosea, chapter 6 verse 3. Let us acknowledge the Lord, let us press on to acknowledge him, as surely as the sun rises he will appear. பல இடங்களிலே நீ மல்கியா 4வது 2வது வசனத்தை கூட நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து என்னலாம் இப்படி பல இடங்கள் வாசிக்கிறோம். So we can read in the Old Testament period, the prophet Malachi also prophesies in chapter 4 verse 2 says about he is the righteous son. ஆக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்றால் ஆண்டவருடைய ரகசிய வருகையின் வேளையிலே அவர் அருணோதயம் போல சூரியனை போல பிரகாசிப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. So according to Matthew 17 verse
says about that, his face shone like a sun. Describe about that, he will be appear as a righteous sun in the day of the secret coming. அப்படியான ரகசிய வருகையின் வேளையிலே அவரோடு இருப்பவர்கள் அல்லது அவரால் சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யார் என்பதைத்தான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The verse 3 says about those who are participate and the secret coming is very clearly mentioned over here. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். The verse 3 says there appeared before them Moses and Elijah talking with Jesus. முன்னாடி ஏசப்பாவுக்கு முன்னாடி பேதுரு யாக்கோபு யோவான் மூரி ஆண்டவர் தான் அழைச்சிட்டு போறாரு. Here the Lord Jesus Christ only gathered Peter, James and his brother John. அவர்களுக்கு முன்பாக அருமை இரட்சகர் காண்பிக்கிற ஒரு சத்தியம் தான் ரகசிய வருகையிலே அனுமதி மூலம் வரும் பொழுது என்னோடு பேசுகிறவர்களாக இருக்கிறவர்கள் யார் என்றால் 2 கூட்டத்தார். ஒன்று மோசேயால் மரித்து தேவனால் அடக்கம் செய்யப்பட்டவர். அவர் தேவன் இயேசுவோடு ரகசியம் பேசுகிறதாக பார்க்கிறோம். So here the important scripture about the secret coming is revealed to the apostles, 3 apostles by Jesus Christ. Here we can see the Moses who died. உபாகமத்திலே நான் வாசித்திருக்கிறோம். உபாகமம் 30 சோதரம் அடுத்து வாசிக்கலாம். உபாகமம் கடைசி அதிகாரம் 34ஆம் அதிகாரம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை 5-6-7 3 வசனம் வாசிங்களேன். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். So Deuteronomy chapter 34 5 and 6 say describe about the death of Moses, as Moses the servant of Lord died therefore in Moab, as the Lord has said, he buried him in Moab in the valley opposite Beth-bor, but to this day no one knows where his grave is. அருமை இரட்சகருடைய ரகசிய வருகையிலே மோசே அன்று தேவனே அடக்கம் செய்தார் அவனை. ஆனால் அதுபோல ரகசிய வருகையிலே மோசே மறுபடியும் இங்கே மத்தேயு 17ஆம் வசனத்தின்படி அவர் ஆண்டவரோடு பேசுகிறதான ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்ளும் ஸ்லாக்கியத்தை அடைந்து So கொள்ளும். even though the Lord buried Moses and the Mount Moab, but here Matthew chapter 17 says about that the Moses talked with Jesus on the Mount Olive, that scripture describe about that the dead, the people saints will be come in the secret coming. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பிரதான சத்தத்தோடு தேவ காலத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 4:16 also says about that, for the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel, and with the trumpet call of God, and the dead in Christ will rise first. வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. Revelation chapter 26 verse 6 also says about that, blessed and holy are those who share in the first resurrection. அப்படி என்றால் அருமை இரட்சகர் ஒலிவமலை இன்றைக்கு ஜெருசலேம் இருக்கு பாருங்களேன், அதுதான் ஜெருசலேமே இன்றைக்கு இந்த ஒலிவ மலையின் மேலதான் அது இருக்குங்க. So we know very well that Jerusalem the city is already situated in the Mount Olive. அன்றைக்கு அருள்நாதர் அந்த ஒலிவ மலையில தான் பேதுரு யாக்கோபு யோவான் முன்னோரை அழைத்து சென்று தன்னுடைய ரகசிய வருகையிலே தான் அருணோதை மூலம் வரப்போகிறேன், அந்த வருகையில் என்னோடு சேர்ந்து கொள்ளுக தகுதி அடைகிறவர்கள் பழையற்பாட்டு கால
கர்த்தருக்குள்ளும் மரித்த பரிசுத்தவான்களான தேவனுடைய தாசர்கள் உயிர்த்தி எழுந்த அவரோடு இருப்பார்கள். So the Lord described about the secret coming to the three apostles like that the dead in Christ or before the Old Testament period, saints also will come. அடுத்தாற் போல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எலியாவும் அவரோடு பேசுகிறவர் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். The next thing we can see about that, Elijah also spoke with Lord Jesus Christ. அது குறித்து நாம் அதிகமாய் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். சத்தியத்தை We குறித்து know very well about that, about the how the Elijah did not die and take up into heaven. 1 தெசலோனிக்கேயர் 4:17 வசனத்திலே பின்பு உயிரோடு இருக்கிறதான நாமும் கர்த்தருடைய வருகையைக் கண்டு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்படி கர்த்தருடனே கூட இருப்போம் என்று The சொல்லப்படுகிறது. first Corinthians chapter 4 verse 16 also says about that, after that we who are still alive and are left will be caught up together with them in the clouds to meet the Lord in the air. அப்படி என்றால் இதை சார்ந்து கர்த்தருக்குள் மரித்து முதலாம் உயிர் பங்கடையவர்கள் மரிக்காமல் மறுமடைந்த மனவாட்டியானவர்கள் இந்த 2 பேருக்குமாகவே தான் தேவனாக அவர் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவனாக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறபடி அவர் கொடுத்த கட்டளையாவது வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, சீசர்களுக்கு தேவன் சீசர்களுக்கு 11 சீசர்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். So here we can see he dedicated himself as a God for the people, those who are die as a saints and those who live as a sinners. He instructed to the disciples in Matthew chapter 28 verse 90-20. Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the ages. மத்தேயு 28:20 படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி இது உலகத்தின் உபதேசம் பண்ணுங்கள், இது உலகத்தின் முடிவிருந்தும் நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்ல அப்போஸ்தலரோடு கூட இருக்கிறேன் சொல்கிறார். So here the verse 20 clearly says about that, I am with you very end of the age towards the apostles. அப்போஸ்தல ஊழியத்தில் So he is always with the ministry of apostle. அப்போஸ்தலர் கொண்டு எழுப்பப்படுகிற சபையில் He is always belongs and dwelling in the church which was established by apostle. எபேசியர் 2:19 படி நீங்கள் அந்நியர் பரதேசிகளுமாய் இராமல் தேவனுடைய ஒரே நகரத்தார் வீட்டாருமாய் இருந்த கட்டப்படுகிற அவருடைய சரீரமான மனவாட்டி சபையோடு உலகத்தின் முடிவருந்திருந்து. So always God make a covenant with the body of the Christ until the end of the secret coming. அவர் கட்டளையிட்டதை அவர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த தேவன் இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 1 முதல் 3 முடிய வாசிக்கலாம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். So the New Testament period church, God established himself as a God for the living people. Acts chapter 1 verse 2 and 3 says about that, until the day he was taken up to heaven after giving instruction through the Holy Spirit to the apostles he had chosen. After his suffering he presented himself to them and gave many convincing proofs that he was alive. மத்தேயு 28:20 வசனத்தின்படி
அவர் அப்போஸ்தலர் 11 பேருக்கு கட்டளையிட்ட அதே சம்பவத்தை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் அவர் கட்டளையிட்ட அதே சத்தியத்தை அவர் செய்யவும் உபதேசிக்கும் கட்டளையிட்டதாக அப்போஸ்தலர் 1:3 வசனங்களை வாசித்து தருகிறோம். So already we read about that, what the instruction was given to the apostles to follow on the New Testament church in chapter 1 verse 1 to 3, read like that. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவனால் கட்டளையிடப்பட்ட எப்போங்க முடிவு வரையுங்க உங்களோடு கொண்டு இருப்பேன்னு சொல்றார் பாருங்க. முடிவான காலத்துக்குரிய கட்டளைகள், அந்த கட்டளைகளை செய்வதற்கு அப்போஸ்தலரை ஏற்படுத்துகிறார். அந்த அப்போஸ்தலரை கொண்டு எழுப்பப்பட்ட தேவனுடைய சபையாய மனவாட்டி சபையை கொண்டு கட்டளையிட்ட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்க கட்டளையிடுகிறார். அவர்களோடு மாத்திரம் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். So God promised to the end of the churches as a bride which was established by the last day apostle, always he was with him and to preach the kingdom of the Lord in the last day. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சுவிசேஷமாய் அறிவித்து சாட்சியாய் அறிவித்து எல்லா ஜாதிகளில் உள்ள பரிசுத்தவான்களை கூட்டி மனவாட்டி சபையை சேர்த்து அது நிறைவடைகிற பொழுது நான் வருவேன் என்று வாக்கு பண்ணி So இருக்கிறார். the God promised to the church, when this gospel for the kingdom to be preached by the last day apostle, then only he will be accompanied with us. அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களோடு மட்டும் கூட இருந்து அவர்களை மாத்திரம் சேர்த்துக் கொள்ள அருமை இரட்சகர் உயிர்த்தெழுந்தவராய் இன்றும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். So those who are do this ministry in this last day, the Lord Jesus Christ will be with them until the secret coming as a living God. அப்படின்றால் இந்த சப்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையே, அருமை இரட்சகர் சில நாட்களுக்கு முன்பாக சமயம் கடந்து விட்டது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தேவன் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் என்று சொன்னார். So few days before, God instructed and guided us, you are the builders to build the buildings. நான் கண்ணீரோடு ஆண்டவரே, நான் ஏற்கனவே சபையில் உள்ள சில விசுவாசிகள் சில ஊழியர் நிமித்தமாக நான் பாரம் சுமந்து சுமக்காரிதான மூட்டை சுமந்து கொண்டே கண்ணீரோடு வாழ்கிறேனே, இன்னும் ஆண்டவரே நான் எவர்கள் எல்லாம் நான் தூக்கி சுமக்க என்று நான் அழுதேன். That time I was very worried and cried and told to Lord Jesus, oh Lord, I am worried and having very heavy burden in my heart of few servant of God and the people. Then you are instructed us to build the buildings with you are the builders like that. அந்த வேலையில தான் சாத்தான் வலுசற்பம் நின்று அவர்களை தற்கொலை பண்ணி சாகச் சொல்லு என்று சொல்லுகிறான். That time the Satan stood in front of me and spoke with me and told, you ask those people, those who are disobedient, ask them to suicide. அப்பொழுது நான் அவனோடு வாக்குவாதம் செய்கிறேன். என் ஆண்டவர் இயேசு சிந்தின ரத்தம் மனுக்குலத்தை மகிமைக்குள்ளானதாக்குகிறது. அவங்க தற்கொலை பண்ணி சாகிறதுனால உனக்கு என்னடா லாபம் என்று That time I replied to that Satan and asked him, what is the benefit if the people to suicide? மறுபடியும் அவன் சொன்ன பதில், அவர்களை தற்கொலை செய்து சாகச் சொல் என்றுதான் The மறுபடியும் second time also he instructed me, ask the people to suicide. இந்த ஆர்குமெண்ட் நிறைவேறுகிற வேளையில அன்புநாதன் அடியான் பக்கத்தில் சேர் போட்டு ஒரு உட்கார்ந்து அதெல்லாம் விலைக்கு சொல்ல விரும்பவில்லை, சமயம் இல்லை. அப்பொழுது அருமை ஆண்டவர் சொன்னார்,
எழும்பி கட்டடத்தை கட்டு என்று சொன்னார். That time in front of me, the Lord Jesus Christ sat in front of me and advised me, you arise and build the building. அழிந்து போன ஆத்துமாக்களில் ஒரு சிலர் துளிர் விடுகிறார்கள், அவர்களுக்காக என் கட்டடத்தை கட்டு என்று சொன்னார். You must build a building for the few people buttered among all the backslide people. அழிந்து போன யாவருக்காகவும் அல்ல, சபைக்கு போன அத்தனை பேருக்கும் அல்ல. என்னுடைய தோட்டம், என்னுடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது. சிறுநரிகளும் குளிநரிகளும் திராட்சத்தோடு கெடுத்து விடுவார்கள். ஆகினால் எவர்கள் மெய்யாகவே கண்ணீர் விட்டு கதறி துளிர் விடுகிறார்களோ அவர்களுடைய பெயரை நீ எழுதி, எனக்கு இஷ்டமானவன், உண்மையான துளிர் விடுகிறவன், கனி விடுகிறவன், அவனை நான் சொன்ன வார்த்தை, நான் டிக் அடிப்பேன், அவர்களை நீ சேர்த்துக்கொள்ளு சொன்னான். So God advised me, I will show you what those who are buttered only will be come together as a church again. அந்த வேளையில கட்டடம் கட்டும்படியாய் நான் கொஞ்சம் என் இயலாமை, கண்ணீர், இப்படிப்பட்ட நிலையிலே நான் வேண்டுதல் செய்யறேங்க. அந்த வேளையில் தூதர்கள் வந்து ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜ் அளவுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குங்க. அபார்ட்மெண்ட்னா தொகுப்பு வீடு இருக்கு பாருங்களேன். ஒரு அபார்ட்மெண்ட் கட்டடம் ஒரு பெரிய வில்லேஜ் அளவுக்கு இருக்கு. அதை இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, நான் சற்று தாமதித்தால் தொய்வடைந்த வேலையிலே அவர் போய் அந்த பில்லர் எழுப்புறது தோன்றாங்க, புட்டிங் அந்த இதை வைக்கிறாங்க, கான்கிரீட் போடுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல கார் நிறுத்த கார் ஷெட் இருக்குங்க. அந்த அளவுக்கு அத்தனையும் பில்லர்ஸ் எழுப்பி, இனிமேல் நீதான் இந்த அபார்ட்மெண்ட் கட்டணும், நீதான் கட்டடத்தை கட்டு சிற்பி சொல்ல சொல்ல அடியான் அருகே இருக்கிற சில சபையில் உள்ள ஊழியர்கள் அங்கே வெளிப்பட்ட அதே ஸ்பீட்ல இவர்கள் நீங்கள் வீட்டில் முடங்கியிருப்பது என்ன, எழும்பி தேவனுடைய வீட்டை கட்டு, எழும்பி அப்பாற்பட காட்டு, எழும்பி சபையை காட்டுங்க, எழும்பி ஆத்துமாக்களை வரிக்க ஆயத்தப்படுத்துகின்ற கத்தி அவர்களுக்கு சொன்னதாக சம்பவம் சில நாட்களுக்கு முன்னால் நடந்தது. And that time I had a vision about that. In front of me the angels, holy angels came and built the building with a basement and pillars and up to the car parking. After that he ordered me, hereafter you must build the building. ஆகினாலே சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறதுக்கு முன் அடையாளம் மத்திய 17ஆம் அதிகாரம். அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் அர்னோதியம் போல வரப்போகிறார். அவரோடு சேர்ந்து கொள்ளப்பட மறிக்காமல் இருக்கிற மனவாட்டியானவள் அர்னோதியம் போன்ற ஆவிக்குரிய திவினை அடைய நாம் அழைக்கப்படுகிறோம். So we are called as a alive people, do not see the dead, as how the Mount Olive the vision shows about that the Elijah, those who did not see the dead, likewise we must be prepared. கடந்த கர்த்தருக்கும் மறித்து இளைப்பாடி கொண்டு வசுவான் அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து இளைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். So the saints, those who are having old age, they are waiting until the bright church to get the transformation. ஆண்டவர் மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வர இருக்கிறபடினாலே மனவாட்டி கொண்டுதான் முடிவான காலத்திற்குரிய கட்டளைகளை ஜெயமாக செய்து முடிக்க அவர் கட்டளை இடுகிறார். So God instructed and ordered the right church, because it is only the church will alive when the Lord Jesus Christ will come as in the secret coming. So all the dead in Christ are waiting for the transformation of the bright church. ஆகினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தின் கட்டடம் கட்டக்கூடிய கட்டளையாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை
எங்கும் சுமந்து சென்று சாட்சியாய் அறிவித்து நீதிமான்களை தேவ சபத்திலே கூட்டி சேர்த்து வாருமனாக என்று அழைக்கிற வரைக்குமான கட்டளை இந்த மனவாட்டி சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the order is given to this bride church to preach the last day gospel as a builders to build the church until the secret coming. அந்த வேலையை முடிவான காலத்தில் செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் அவர்களோடு இருக்கவே அந்த உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Until that time of transformation, the Lord will be dwelling with the bride church. For that purpose only he resurrected around 2000 years back. நம்மோடு கூட இருந்து அந்த கட்டளை நிறைவேற்ற நம்மை வழி நடத்துகிறார், போதிக்கிறார், ஆத்துமாக்களை காண்பித்துக் கொடுக்கிறார், அழைத்து கொண்டு சேர்க்கிறார். வரிகளை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். மாரநாத்தா 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 என்று எங்கும் சுற்றித்தின் அறிவித்து வரிக்கு ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராமே. ஹalleluya. So let us prepare and prepare other to gather the people, those who are waiting to participate in the secret coming. As a builders, we have to search and identify the souls and gather them as a bride church, and we have to be prepared and says Maranatha, Maranatha, oh Lord come. Likewise we must say, so the Lord may bless these words. Amen. Hallelujah. Hallelujah.